அரிசி இல்லாம தோசை செய்யலாம்னு தெரியுமா? அதுவும் ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் பச்சைப்பயிறு தோசை தான் அது. இந்த தோசைக்கு முக்கியமான பொருள் பச்சைப்பயிறு 1 கப். இதுல தான் புரோட்டீன் அதிகம் இருக்கும். முதலில் பச்சை பயரை நன்றாக கழுவி 6 முதல் 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். இதனால் மாவு மென்மையாக அரையும். இப்போ மிக்சர்ல ஊறிய பயரை சேர்க்கவும். அதோட சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், சிறிது தண்ணீர் சேர்த்து ஸ்மூத் பேட்டராக அரைக்கவும். அரைத்த மாவில் தேவையான உப்பு சேர்த்து கலக்கவும். இந்த மாவை ஃபெர்மெண்ட் செய்ய தேவையில்லை. அதே நேரத்தில் தோசை செய்யலாம். தோசைக்கல்ல சூடாக்கி மாவை ஊத்தி தோசை போல பரப்பவும். சிறிது எண்ணெய் சேர்த்து இருபுறமும் சுட்டால் போதும். பச்சைப்பயிறு ஒரு ஸ்ட்ராங் பிளான்ட் புரோட்டீன் சோர்ஸ். இதனால மசில்ஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கும். நீண்ட நேரம் பசி வராம இருக்கும். பச்சை பயரின் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவு, அதனால் பிளட் சுகர் ஸ்லோவாக உயர்கிறது. டயபெட்டிஸ் டயட்டுக்கும் இது நல்ல ஆப்ஷன். இதில் டயட்ரி ஃபைபர் அதிகம், அதனால் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் குறைய உதவும். புரோட்டீன் பிளஸ் ஃபைபர் காம்பினேஷன் காரணமாக வயிறு நீண்ட நேரம் நிறைந்த உணர்வு இருக்கும். வெயிட் கண்ட்ரோலுக்கு இது நல்ல பிரேக்ஃபாஸ்டே. பச்சை பயரில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இருக்கும். இவை ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் தரும். அதனால் இது ஹெல்தி ட்ரெடிஷனல் ஃபுட். அரிசி இல்லாமல் செய்யும் பச்சைப்பயிறு தோசை ஹை புரோட்டீன், ஹெல்தி, ஈஸி பிரேக்ஃபாஸ்ட். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.